வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன். முருகனை காட்டி வேற இன்னைக்கு 6-7 நாள் ஆகி போச்சு. சங்கடப்படுறாரு. 4/7/2026 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடு விற்பனை ஓடுறேன். மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்ற ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. இந்த 8 மாட்டில் பூராமே புது மாடு. நீங்கள் அதில் போட்டு குழப்பிட்டு கிடக்க வேண்டாம். நேற்று வந்த மாடு, முந்தா நாள் வந்த மாடு, ஏன்னா எல்லாமே விலை கேட்டிருப்பீங்க பழைய மாடுகளை, அதனால சொல்கிறேன். எல்லாமே புது மாடு. இதில் ஒரு 4-5 மாடுக்கு பக்கம் சினை இருக்குது. பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபஸ்ட்டு மாடு 6 பல் கறவைக்கு கொண நயெல்லாம் சூப்பராக இருக்குது. இதோட விலை 40,000. 6 பல், 2 சைடுமே சிறுபல் இருக்குதுங்க. 6 பல் ஒரு மீடியமான மாடு. நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது, நெம்ப சில்லுன்னு சொல்ல முடியாதுங்க. காலங்கண்ணு கண்ணை விட்டு மின்னு கட்டி சேர்த்தோம்னா அது வாடுக்குள்ள நல்ல முறையாக நிற்கும், நல்ல முறையாக கறக்கு. ஒன்று நீங்கள் 10 ஈத்துக்கு வச்சு நல்லா நாட்டு மாட்டு பாலாட்டு போலங்களாம். கொஞ்சம் பக்குவமாக கறந்துக்கலாம். அதெல்லாம் உதையெல்லாம் கிடையாதுங்க. நான் கறக்கிற வீடியோவே எடுத்துருப்பேன். நெம்ப நேரமாகி டைம் ஆயிரம் போட்டு விட்டாச்சு. நீ அடுத்து வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்து நான் எடுத்து கறக்கிற வீடியோவில் தெளிவாக போடுறேன். அதெல்லாம் எந்த குறைகள் இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். மறுக்க இன்றைக்கி சொல்லினாலுமே நான் சொல்லி கண்ணுக்கு சும்மா ஒரு மாதத்துக்குள்ளதானு இருக்குது. அதிகபட்சமே ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்குது. உடனே நீங்கள் 10 ஈத்து வச்சு கறக்கிற மாடு 6 பல் 40,000 இதோட விலை. என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அடுத்து 2வது மாடு விலைக்கு நானும் வாங்கியிருக்கிறேனுங்க. நல்ல சிந்துக்கிற அளவு மாடு, பதுவான மாடு. கறவை இப்போவே 5 கறந்து நீ பாலை நீங்கள் விடானு ஒரு 60 நாளைக்கு நீங்கள் கறக்கலாம், 50 நாளைக்கு கறக்கலாம். செனை 5 மாதம் உறுதி. இது மாடு இன்னும் தண்ணி எட்டல. மெயினாக கேட்டுக்குங்க, செனை மாடு நான் செனைக்குனே வாங்கிட்டு வந்தது. இங்கே தண்ணி எட்டாத டாக்டர் செக்கப் பண்ணுறதுக்கு நேரமான ஒரு பாடு தான் நான் வாய்ஸ் கொடுப்பேன். வீடியோ எடுக்கிறது தனி, வாய்ஸ் கொடுக்குறது தனி. அது நம்ம வீடியோ பிடிச்சி பார்க்குறது தெரியும். எப்போ வாய்ஸ் கொடுத்து பழகினே அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதனால் தண்ணி எட்டில் செனைக்குன்னு வாங்கிட்டு வந்தது. இங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸே கொடுப்பேன். அதனால தான் வயிறுகள்லாம் உங்களுக்கு அந்த அரை வயிறாக தெரியுறது. தண்ணி எட்டி மாடு பார்த்தா இடுப்புமா தெரியுது. அளவான மாடு, பதுவான மாடு, கறவை நல்ல கறவைங்க. இப்போ அவங்க சொன்ன கணக்கெல்லாம் 10 கறக்கும்னாங்க. எப்போ இளங்கண்ணில் வேண்டாம், 8 கூட கரெக்டு. மாடு பதுவான மாடு 45,000 விலை. 5 மாதம் செனை, பூர்த்தியான செனை. நீங்கள் 2 நேரம் இப்போ கறந்துக்கலாம். காம்பில் கொஞ்சம் பொறுன்னு இருக்குது. அதனால கறவை கொஞ்சம் அங்கிட்டு நகர்ந்துச்சுங்க. அவங்க ஒரே வரி மிஷினு கறவை. நாங்கள் நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம கையில் கறக்கிற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்கல்ல. நீங்கள் பக்குவமுன்னு 2 மாதம் கறக்கலாம். 5 மாதங்கிறது 6 மாதமாக இருக்கலாம், 4-4.5 மாதம் சொல்லலாம். ஒரு டாக்டர் போல் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி என்னங்க சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு செனைக்கு பொய் சொல்ல மாட்டேன். எப்படின்னு கேளுங்க. எனக்கு 2 மாதம்னு சொன்னாலும் விற்று போகு, 1 மாதம்னு சொன்னாலும் விற்று போகு. அப்புறம் நான் அதில் 1 மாதம் பொய் சொல்லணுங்கிற தேவை இல்லை. அடுத்து 3வது மாடு 3ஆம் நீத்து. அந்த 2வது மாடு போட்டது மாடு 2ஆம் நீத்து, இது 3ஆம் நீத்து. மாடு கோடை காற்றுங்க விடாமல் அடிச்சுட்டு கிடக்குது. கறவையெல்லாம் நீங்கள் கறக்க முடியாது. 8 மாதம் செனை. அதிகபட்சம் ஒரு மூட்டை விதை வைக்கல. 50 நாளில் மாடு மறுக்கா ஈனி கறக்கு. நான் இப்போ மடியில் இருக்கிற பாலை பார்த்தீங்கன்னா கறந்து போட்டேன். எப்போ ஏன்னா காம்புகள்லாம் பார்க்கணும். அதாவது வீக்கமாக இருக்குமா என்னமோன்னு பார்த்து அடியில் வெள்ளைப்பால் தெரிஞ்சுன்னா இழுத்துருவேன். கலர் பாலாக இருந்தால் இழுக்க மாட்டோம்ங்க. வெள்ளைப்பால் தெரிஞ்சுனாலும் இழுத்து பார்த்துருவோம் கறந்து. இப்போல்லாம் ஒரு குண்டா பால் அடிச்சுதே. தம்புரெல்லாம் அப்படியே பைப்பில் அடிச்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த காற்றுக்கு அப்படி போஞ்ச மாதிரி நிற்கிதுங்க. மாடு 3ஆம் நீத்து. ஒரு மூட்டை விதைங்க வேணும். இதோட விலை 37,000 கொடுங்க, தர்றேன். இன்னொரு 50 நாள், அதிகபட்சம் 60 நாள் கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் டாக்டர் வச்சு செக் பண்ணியாச்சு. அதனால தான் நான் தண்ணி எட்டாமல் இருக்கிறேன். செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு தான் இந்த நான் வீடியோ பேசுவேன். எடுக்கிறது முதவே எடுத்துக்குவேன். ஏன்னா வெளிச்சம் முறுக்க எடுக்கணும் இல்லைங்க, அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. 3வது மாடு 37,000 விலை. 8 மாதம் 50 நாளைக்கு மேய்க்க வேண்டியது வரும் அந்த மாடு. அடுத்து 4வது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த 50 நாள் 40 நாள் தான் மேய்க்க வேண்டியது வரும். இதுவும் மாடு நல்ல நீட்டு போக்கு, 2ஆம் நீத்து கிடையாது. பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க. 44,000. எந்த மாடு வேணுமோ பிரித்து கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு போட்டு அட்வான்ஸ் எல்லாம் ஓட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம போயினா. எல்லாத்துக்கும் நம்ம போட முடியாதுங்க. அட்வான்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான மாடு மாறாதுன்னு சொல்கிறேன். 44,000 அந்த மாடு. 4வது மாடு அருமையான கிடையாது, கொண்டு போய் கறங்க. அடுத்து இது 5வது கிடையாது.
இது மாடு நல்லா நெட்டுருக்குது. இதுவும் தனி எட்டில் எல்லாம் கை வச்சு பார்க்காம எத்தனை மாதம் சனி சொன்னாலும் கை வச்சு பார்க்காம விட மாட்டேன். இதோட விலை 49,000. இது 10 கறக்குனாங்க. மாடு நெட்டுருக்குது. ஒரு கொம்பு கொஞ்சம் கிராக் ஆகி அது வெகு நாளாச்சு. இப்போ துணி இருக்குதுங்க. கொம்பு காஞ்சிக்கிச்சு. நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டு துணி இருக்குது. ஆனால் அந்த கொம்பெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாது. நீங்கள் தனியாக ஒரு குடம் மேலே ஊற்றி விட்டாலும் ஒன்றும் பண்ணாது. கொம்பெல்லாம் காஞ்சிக்கிச்சு. 49,000 விலை. இது ஒரு 40 நாள் கண்ணு இன்னைக்கு. ஒரு மூட்டை விதை வச்சிங்கன்னா கண்ணு சூப்பராக மாடு நல்லா பெருவட்டாகி கண்ணு போடு. நானும் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். வாங்கினாலும் நம்பர் எங்கள் கூட தர்றேன். 49,000 விலை. கொண்டு போய் தாராளமாக கறங்க. நல்ல 2ஆம் இது கிடையாது. பல் அப்படியே கொழு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பல்லு சேரில் சந்தனப்பில்லை. பல்லு சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முதலாகும் மாடு. கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம். ஒன்றும் தவறுக்கே இங்கே வேலை இல்லை. ஏன்னா தவறு தான் நம்ம சொல்லிடுறேன். 101% நம்மக்கிட்ட வாங்குகிற மாடுக்கு தவறு வராது. அதுக்கு மேலே இறைவன் செயல் அவங்க நேரங்காலம் எப்படியோ அது போல தான். நம்மளை பொறுத்த அளவுக்கு குடுக்கையே சொல்லி கொடுத்துருவேன். என்னங்க நீங்கள் இதெல்லாம் கண்ணு போட்டு 3 இந்த மாடெல்லாம் 10 லிட்டர் கறக்க வைக்க முடியலைன்னா எந்த மாடுமே கறக்க வைக்க முடியாது. நல்லா கறக்க வச்சேன். சும்மா சில்லுகளையே 9 லிட்டர் அடிக்க வைப்பேன். நான் பண்ண ஒரு பால் கறக்கிற காலத்தில் அதுக்கு தகுந்து பண்ணணும். மாட்டில் நோய் இல்லாமல் ஒரு பூச்சி மாத்திரம் கண்ணு போட்டதையும் 3ஆம் நாளில் ஒரு பூச்சி மாத்திரம் போடணும். இப்போ இந்த மாதிரிலாம் நல்ல நீட் போக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வெண்ணி பிடிச்சி மாடு பார்க்கல அழகாக தெரியும். பாருங்கள், வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போட்டுருவேன். விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அடுத்து 6வது மாடு. கால் பதுவான மாடு. சின்ன மாடு. 34,000 விலை. 8 மாத சனைக்கு மேலாயிருச்சு. இது நீங்கள் கொண்டு போய் ஒரு மூட்டை விதையை திங்க வைக்கணும். 50 நாளைக்கு மேலே மேய்க்க வேண்டியது வரவே வராது. இப்போ நான் மடி கிச்சனு கிடக்குன்னு போடுங்க. என்ன பண்ணிட்டேன், ரொம்ப கேசில் வந்துருமான மாதிரி இருக்கிற வாழையெல்லாம் கறந்தாச்சு. நீங்கள்லாம் கொண்டு போய் ஏதோ ஒரு நாளைக்கிளை கொண்டு போனீங்கன்னா ஒரு நேரம் கறந்து பார்க்கலாம். இல்லாட்டி பாலை வெட்டுறோம். நல்லா தண்ணி அடித்து பாலை வற்ற வச்சு, தண்ணினா மாட்டுக்கு சொல்கிறேன், மாட்டுக்கு நல்லா மடிக்கு நல்லா பசு தண்ணி அரைச்சி விட்டு பக்குவமாக 2 மாடு தீவனம் போடாமல் பருத்தி விதையோடு நிப்பாட்டிங்கன்னா அப்படியே பால் வத்திக்கு. அந்த மெட்டுக்கு அப்படியே விட்டிங்கன்னாத்த ஒரு 60 நாள் கேப்பாய்க்கு 50 நாள் கேப்பானாலும் உங்களுக்கு கறவை நல்ல கறவை வந்துடும். ஒன்றும் தாராளமாக அதெல்லாம் ஈத்து மாடு இங்கத்த மாடுக்குதே தாராளமாக நீங்கள் கறக்கு. 34,000 விலை. 8 மாத சனைக்கு மேலே. மாதம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொண்டு கை விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டாட்டுக்கு அது ஓணும் வீடியோ பார்த்து வாங்கினா அது ஒரு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். அடுத்து 7வது மாடு. மாடு நல்ல பெருவெட்டு இருக்குது. ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது. பைப்பு திரி விட்ட மாதிரிங்க. ஷார்ட் வீடியோவில் எடுத்துருக்கிற பொம்பளை கறந்ததை எங்கள் வீட்டில் கறந்ததை அடித்து அப்படி ஜல்னு பைப்பு திரி விட்ட மாதிரி வரும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா காம்பு பைப்பு திரி விட்ட மாதிரி இருக்குது. இது அந்த காரி சட்டை மொட்டை மாடு வந்து நல்ல தெளிவான மாடுங்க. உங்களுக்கு கொண்டு போய் கறந்தாலும் கடித்தோலை கட்டினாலும் நச்சுன்னு இருக்குதெல்லாம். ஈரோட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது வேறு. அது எப்படி வேணால் பண்ணி வைப்பாங்க. இதோட விலை 49,000. செனையெல்லாம் கிடையாது. இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட பொறுப்பு. இப்போ மின்னுக்கு போட்ட மாடுகள்லாம் செனை. இதெல்லாம் செனை உறுதி கிடையாது. நான் கையெல்லாம் வச்சு பார்க்கல. செனைக்குன்னு வாங்கியிருந்தா தான் நம்ம பார்க்க முடியும். இளஞ்சனையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். 3 ஈத்து இருக்குது மாடு. ஈத்து மாடு கறவை சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே பைப்பு திரி விட்ட மாதிரி இருக்குது. 5 கறக்கு பால். 5 இல்லைனாலும் 3 வரும். 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பக்குவமான ஒன்று கை கறவை. இந்த சாதியெல்லாம் நீங்கள் வத்த வைக்க வரைக்கும் கறக்கு பால். நீங்களாக பார்த்து மனசில் நீ இதுக்கு மேலே கறவை வராது விட்டலாம்னு நினச்சி விட்டாத்த. அடுத்து 7வது மாடு. இது மாடு அதை விட கொஞ்சம் குறுசலுங்க. இருந்தாலுமே பல்லெல்லாம் அப்படியே கொழுவாட்டம். 2ஆம் நீத்து கிடையாது. இது 42,000 விலை. சுத்தமாக இந்த மடியில் இருக்கிற பால் பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கறந்துச்சு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 5 லிட்டருக்கு விடாது. மாடு பதுவான மாடு. நல்ல முறையாக கறக்கு. என்னங்க இது நான் விலை கொடுத்து எல்லாம் வாங்கியிருக்கிறேன். 42,000 கொடுங்க. அடிச்சுன்னு அப்படியே பைப்பு திரி விட்ட மாதிரி இருக்குது பால். அப்படியே கற காசு இருக்குதெல்லாம் ஷார்ட் வீடியோ எடுத்துருக்கிறேன். வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் அப்புறம் ஒன்றா போடுறேன் பாருங்கள். 2 மாடு 3 மாடு வேணாலும் கேளுங்க. ஜாயிண்ட் வாடகைகளாம் இருக்குது. ஜாயிண்ட் வாடகைன்னா உடனே நீங்கள் 10,500 கொடுத்து கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கிறது கிடையாது. இப்போ மதுரைக்கா 5,000 6,000 வாடகை. அதில் ஏதாவது கம்மி பண்ணி ஒரு 3,000 அந்த மாதிரி. கோயம்புத்தூர் இருக்குது. நான் இப்போ 4 திசைக்கு எனக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. ஜாயிண்ட் வாடகையை அனுசரித்தாலும் டீசல் வேலை ஏறினால வரமாட்டேறாங்க. அனுசரித்து தர்ற கொண்டு போய் வாடகையும் அனுசரித்து பேசி வர்ற ஜாயிண்ட் வாடகைகள் இருக்குது. இப்போ அளவுக்கு 42,000 இதோட விலை. செனையெல்லாம் உறுதி கிடையாது. 8வது மாடு. கொண்டு போய் சந்தோஷமாக நல்ல முறையாக கறந்து பாருங்கள்.